நைட் கிளப்புக்கு பேர் போன இடம் இல்லது? ஆமா. என்ன ஆமா? நைட்ல நீங்க ரசிக்க வேண்டியது என்ன? நைட் கிளப் இல்ல. ஸ்டேட்ஸ். உலகத்திலேயே அந்த நாட்டுல தான் டைவர்ஸ் அதிகம். அதனால நம்ம தேனல முடிஞ்சு வரும்போது புருஷன் பொண்டாட்டியா திரும்புறோமோ இல்லையோ அதுவும் வேண்டாம். ரஷ்யா? ஒரு நாளைக்கு எத்தனை கிஸ் குடுக்கறோம்னு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். சரிதான் போ. எதை சொன்னாலும் எதையாவது திருப்பி திருப்பி சொல்றேன். நீ ஏன் நல்லா யோசிச்சு சொல்லு. கொடைக்கானல்? கொடைக்கானலா? ஆமா. எங்க கிராமத்துக்கு ரொம்ப பக்கம். யாராவது பாத்துட்டாங்கன்னா? பாக்கட்டுமே, எப்ப இருந்தாலும் தெரிய வேண்டிய விஷயம் தானே. ப்ளீஸ் டார்லிங். ஓகே. நல்ல டார்லிங். இந்த பாரு மாணிக்கம், இந்த ஆஸ்பத்திரி கட்டணம் கட்டுறதுக்கு மரம் கொடுக்கறது உன் பொறுப்பு, அத்திவாரம் தோன்றது அவங்க பொறுப்பு, செங்கல் கொடுக்கறது இவங்க பொறுப்பு, உன் பஞ்சாயத்துக்கு சுண்ணாம்பு பிடிக்கிற வேலை, மத்த பொம்பளைங்களுக்காக மண்ணு மிதிக்கிற வேலை. ஆமா, இந்த கட்டடம் எதுக்காக கட்டுறீங்க? இனிமேல் உங்க கையால மருந்து வாங்கி சாப்பிட்டு நாங்க சாகாம இருக்கிறதுக்கு தான். ஓஹோ ஓஹோ, இவர் தம்பி பவுனதாஸ் டாக்டரா இந்த கட்டடத்துல வந்து உட்கார்ந்து இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்க போறாரோ? வைத்தியம் எல்லாருக்கும் இல்லடா, கேனா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான். உன் தம்பி படிச்சு முடிச்சு கிழிச்சு டாக்டர் ஆனாதானே? ஏண்டா உழவாயா, பாத்தீங்களா அவன் என்ன பேசுறான்னு? நீ என் தம்பிய பத்தி அடிக்கடி ஏதாவது பேசிட்டு இருந்த, கட்டடம் முடிஞ்சு கொடுக்க வேண்டிய பலியை இன்னைக்கே கொடுத்து விடுவான் படுவா. கட்டடம் முடிகிற வரைக்கும் இப்படியே திஷ்டி பொம்மையாட்டம் நில்லு. புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து சிமிழ் சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள், வந்தாள் காவடி சிந்தாள். சிமிழ் சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள். பாவை இளமனம் சுகம் சுகம் சுகமென நாளை ஒரு தினம் வரும் வரும் வருமென பார்த்தாள் கண் பூத்தாள், பார்த்தாள் பார்த்த கண் பூத்தாள். வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் விரகமும் தனிமையும் மறைத்திருந்தாள். வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் இருவரும் உலகினை மறந்திருந்தார். புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து சிமிழ் சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள். கண்ணன் கருமுகில் குழல் குழல் குழலென காதல் முகம்மதி நிழல் நிழல் நிழலென சொன்னான் காவிய கண்ணான்.
தென்றல் நடந்தது சிலு 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 என தேகம் குளிர்ந்தது குளு 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 என மேகம் யாத்திரை போகும். கோடை கானலில் சிறு சிறு பனித்துளி பன்னீர் தெளித்தது குறு குறு எனும்படி பூவும் பஞ்சனை போடும். அந்த வானிலவு இன்று தேனிலவு அழகிய ஒளிமழை அமுதங்களே. அந்த வானிலவு இன்று தேனிலவு அழகிய ஒளிமழை அமுதங்களே. புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து சிமிழ் சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள் வந்தாள் காவடி சிந்தாள். கண்ணன் கருமுகில் குழல் குழல் குழலென காதல் முகம்மதி நிழல் நிழல் நிழலென சொன்னான் காவிய கண்ணான் சொன்னான் காவிய கண்ணான். அண்ணி, அவனே பாப்பா பா, இப்பதான் வரியா? என்னங்க இங்க யாரு வந்திருக்காங்க வந்து பாருங்க. எப்படா வந்த? இப்பதான் என்ன சொல்லாம வந்திருக்கேன்? என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல மறி குழந்தைகிட்ட சொல்லி ஒரு கோழி பிடிச்சிட்டு வாங்க. இதோ வந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அண்ணி. அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா. எனக்கு கல்யாணம் எங்க அண்ணன் கிட்ட எப்படியாவது சொல்லி. உனக்கு பிடிச்ச பொண்ணாத்தான் நாங்க பாப்போம். அதுல நீ ஏற்கனவே ஏற்கனவே நாங்க எந்த பொண்ணு நிச்சயம் பண்ணலப்பா. அது தேவையில்லைன்னு தான். ஓஹோ, படிச்ச பையன்னா பொண்ணு தானா தேடி வரும்னு சொல்றியா? அண்ணி, நான் என்ன சொல்றேன்னா. என்னப்பா மிளகாத்தூள் கண்ணில் பட்டுடுச்சா? இரு, விளக்குன்னு எடுத்துட்டு வரேன். அண்ணி அண்ணி, அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்படி வந்து உட்காரு. நேத்து வைத்தியத்துக்கு வந்தவங்க இந்த கோழியை கொடுத்தாங்க. இத குடுக்கறப்ப அவர் இல்ல. இதுக்கு நியாயமா என்ன விலைன்னு கொடுக்கலாம்? நல்ல கனமா இருக்குமா, 10 ரூபா கொடுக்கலாம். இப்ப வேடிக்கை பாருங்க. என்னங்க என்னங்க, என்னடி இங்க வாங்க. அடட மாணிக்கம், என்னப்பா உடம்பு சரியில்லையா? மருந்து வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்காரு. அவருக்கு அவசரமா பணம் வேணுமா? இந்த கோழியை வாங்கிக்கிட்டு பணம் கொடு. ஐயா, என்ன கனமே இல்ல கோழி? நோய் விழுந்த கோழி மாதிரியா இருக்குது. நமக்கு இது வேண்டாம், திருப்பி கொடுத்துரு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அண்ணனுக்கு அவசரமா பணம் வேணுமா? இதுக்கு நியாயமா என்ன விலை கொடுக்கலாம்னு சொல்லுங்க, அதை கொடுத்து அனுப்பிச்சிருவோம். ஏதோ நீ சொல்லிட்ட. நியாயமா இது 1.5 ரூபாய் கூட தாளாது. நம்ம மாணிக்கம் 2 ரூபாய் கொடு. இத கொண்டு போய் வீட்டுக்குள்ள அடைச்சி தீனிய போடு. இத புடிங்கண்ணா, ஒரு 2 ரூபா கொடுங்க. இத புடிங்க, நீங்க புறப்படுங்கண்ணா. என்னடி கோழி எடுத்துட்டு போறான்டாலே? அது நம்ம வீட்டு கோழி தாங்க. நியாயமான விலைக்கு அண்ணன் கேட்டாரு. நீங்க தான் நியாயத்துக்குனே பிறந்தவராச்சே. உங்க வாயால என்ன விலை சொல்றீங்களோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். அதான் கொடுத்துட்டு கோழி வாங்கிட்டு போறாரு. ஐயோ, அது நம்ம வீட்டு கோழியா? 15 ரூபாய் விலை பெறுமே. மாணிக்க என்ன ஏமாத்திட்டானே. கூட்டுறண்டி, பஞ்சாயத்த கூட்டுறே. கூட்டுவேன். உன் வீட்டு கோழினா ஒரு விலை, ஊரார் வீட்டு கோழினா இன்னொரு விலையான்னு கேட்க மாட்டாங்களா பஞ்சாயத்துல? கேட்பாங்க. நான் தான் விலையே சொல்லலையே. சாட்சி யாரு? நான் தான். சாட்சி நீ. போடு லட்சுமி, தாராளமா போடு. வயிறாறு சாப்பிட்டோம். ஏண்டா பல பொருள் கண்ணீர் வடிக்கிறவன்? கண்ணுல மிளகாத்தூள் விழுந்துருச்சுங்க. அதுக்குள்ள என் தலையை விட்டாம. நாங்க கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தோம். என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாப்புல. அப்ப திடீர்னு கண்ணுல விழுந்துருச்சு. சரி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன்.
என்னப்பா சொல்ல வந்த சொல்லு. அது ஒண்ணுமில்ல. என்னடா அது மாலை மாலையா கண்ணீர் விடுறவன்? கல்யாண விஷயம்லாம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு திரும்பின கண்ணுல விழுந்துருச்சு. சரி சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். அவனு அவன்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும். ஊர்ல விவசாயம் சரியில்லை, ஜனங்க கிட்ட காசு இல்லை. அதோட உனக்காக ஒரு ஆஸ்பத்திரி வேற கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால உனக்கு பணம் அனுப்புறது தேதி ஏறத்தாழ அப்படி ஆகும். நீ எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு படிப்பை முடிச்சு விடுப்பா. நானும் அதைத்தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் ஹவுஸ் சர்ஜன் ஆயிட்டேன். எனக்கு இனிமே மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கும். அப்படியா? ஏன் தம்பி, நீ எப்ப முடிச்சா டாக்டர் ஆவே? அடுத்த வருஷம் மே மாசம் 31ஆம் தேதி. தமிழ் தேதி வைகாசி மாசம் நடுவுல வருதுண்ணா. இன்னும் 11 மாசம் தான் இருக்கு. அது வரைக்கும் நானே சமாளிச்சுக்கிறேன். பாத்தியா லட்சுமி, அவன் பேச்சுக்கு மூஞ்சிக்கு சம்பந்தமே கிடையாது. ஏண்டா இன்னும் 2 நாளைக்கு தங்குறே இல்ல? இல்லண்ணா, இப்பவே புறப்படணும். பாத்தியா, எதையோ முழுங்கான். உலகா உள்ள பேருக்குல்ல. யாரோ என்ன நினைக்கிறாங்க. சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன டார்லிங், மன்னிச்சிருனா கோச்சுக்கிறேன். எங்க போயிருந்தீங்க? கிராமத்துக்கு போய் அண்ணன் அண்ணியை பார்த்துட்டு வந்தேன். எங்கிட்டயும் சொல்லாம போனீங்க. முதல்ல தனியா போய் விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா உன்னையும் கூட்டு போலாம்னு நினைச்சேன். சொல்லிட்டீங்களா? இல்ல, ஏன் சொல்ல முடியல. உங்க அண்ணன் கிட்ட அவ்வளவு பயமா? பயம் இல்ல, பக்தி, மரியாதை. இப்போ என்னதான் செய்ய போறீங்க? விஷயத்தை சொல்ல தைரியம் வர வரைக்கும் தள்ளி போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாடா, அப்ப உங்களுக்கு தைரியம் வரலன்னா பிரச்சனைகளே வராது இல்லையா? அது எப்படி? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு. அது இருக்கட்டும். இப்ப என்கிட்ட சொல்லாம போனதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? என்ன தண்டனை? கழுத்தை கட்டுங்க. நல்லா கட்டுங்க. அப்படியே கண்ணத்துல ஒண்ணு கொடுங்க. அதை விட கடுமையா உதட்டிலேயே கொடுக்கட்டுமா? நான் எங்கேயோ சொர்க்கத்துல இருந்தேன், ஏன் இப்படி எழுப்பிட்டேன்? இவ்வளவு சீக்கிரம் மடத்தனமா உங்ககிட்ட ஏமாறுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அன்னைக்கு நான் பவுன்ராஜுக்கு அப்பாவா நடிக்கும் போது உன் தோல்ல கைய போட்டேனே, அப்ப என்னமோ துள்ளாத துள்ளதான் துள்ளிய. இப்ப எப்படி? சரி சரி, பார்க் வந்துட்டு சும்மா இருந்தா அப்படி ஏதாவது சில்மிஷம் பண்றது, தலைகளே கோதி விட. இங்கேயும் அரிக்குத. காதலுக்கு கண் இல்லைங்கிறது உண்மைதான். இல்லன்னா போயும் இந்த மாதிரி மூஞ்சியை லவ் பண்ணிருப்பேனா? ஆம்பளைக்கு பர்சனாலிட்டி மூஞ்சில இருந்து பிரயோஜனம் இல்ல, அவன் பேச்சுல இருக்கணும். ஆனானப்பட்ட பிசினஸ் மேக்னட் சுந்தரத்தையே ஆற்றால் ஒரு விறகு வெட்டி தம்பிக்கு பொண்ணு கொடுக்க வச்சிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? Well done, my dear boy. தேங்க்யூ. பாத்தியா, அவரே பாராட்டுறாரு. குட் மார்னிங் டாடி. எதுக்காக டாடி எங்களை அவசரமா தங்கி வச்சு வர சொன்னீங்க? உட்காருங்க மாப்பிள. இருக்கட்டும், உட்காரா. அதிர்ச்சியா இருக்குல்ல? எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை நெஞ்சில எரிஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரியான வார்த்தையை வாயிலிருந்து வரும்? மாமா, அது வந்து I don't want any explanations. நடந்து முடிஞ்சதை பத்தி பிரேத பரிசோதனை செய்ய நான் விரும்புறேன். இல்ல டாடி, தப்பு அவர் பேர்ல இல்ல, நான் தான். தப்பு உன் மேல இல்ல, அவர் மேல இல்ல, என் மேலதான். என் பொண்ணு என்னை ஏமாத்த மாட்டான்னு நம்பினே, அதான் நான் செஞ்ச தப்பு. All right. நான் உங்களுக்கு 3 சாய்ஸ் தர்றேன். ஒண்ணு, உங்க ஊரு சொந்தம் பந்தம் அத்தனையும் மறந்துட்டு என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டிலேயே வீட்டு மாப்பிளையா நீங்க இருக்கணும். அப்படி இல்ல, இந்த விவாகரத்து பத்திரத்துல நீங்க கையெழுத்து போடணும். அதுக்கு சம்மதிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எப்படி வேணாலும் இருக்கலாம். 2, 3.
அப்பா கிட்டபடி சத்தியம் பண்ணுங்க, ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க. நீங்க சொல்றபடியே சொந்த பந்தங்களை மறந்துட்டு வீட்டு மாப்பிள்ளையா நான் இங்கேயே இருந்துடுறேன். இது சத்தியம். மாணிக்கம், மாணிக்கம், என்ன மாணிக்கம்? ஆஸ்பத்திரி திறக்க என்ன 2 நாள் தான் இருக்கு. 3 நாளைக்கு முன்னமே வர சொல்லி தம்பி பவுனுக்கு கடுத்தாச்சு போட்டோம். ஒரு தவணையும் காணோம். சிறப்போ அன்னைக்கு பவுன் வரல, என்ன ஊர்ல ரொம்ப அசிங்கமா போயிடுமேப்பா. நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, நான் இன்னைக்கே பட்டம் போய் பவுனை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, உடனே புறப்படு. ஐயா, என்ன என் தம்பி பவுனு எந்த அறையில இருக்காருங்க? பவுனு உங்க தம்பியா? ஆமாங்க. இதை விட வசதியான ஒரு செட்டப்போட இருக்காரு. என்ன சொல்றீங்க? விலாசம் குறிச்சு கொடுக்குறேன், அங்க போனீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏய், யார் நீ? என் பேர் ஏயிலம்மா, மாணிக்கம். என் தம்பி இங்க இருக்காரா, அவரை கூப்பிடுறீங்களா? போன் தம்பியா? இங்க எதுக்கு இருக்கிறா? யார் அது? யாரோ ஒரு ஆளு அவர் தம்பியை தேடி வந்திருக்காரு. தம்பிய தேடியா? ஏமா, நம்ம வீட்டுல புதுசா யாராவது வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா? நோ டாடி, எல்லாரும் பழைய வேலைக்காரங்க தான். அப்படியா? அப்போ உன் தம்பி நிச்சயமா இங்க இருக்க முடியாதுப்பா. ஐயா, என்ன பார்த்து என் தம்பியை எடப்படாதீங்க. அவரு டாக்டருக்கு படிக்கிறாருங்க, பேர் பவுன்ராசு. அவர் இங்கதான் இருக்காருங்களாம். இங்க பவுன் கிடையாது, கிமன் கிடையாது, போய் அவளிய. இந்த விலாசம் தானே குறிச்சு கொடுத்தாங்க. யாரும் இல்லைங்கிற, போன வழிய. ரூபா, ரூபா. பவுனு, நீ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். என்ன மாப்பிள, இந்த கிராமத்தான உங்களுக்கு தெரியுமா? ஆஸ்க் ஹிம் டு கெட் அவுட் ஃபர்ஸ்ட். மாப்பிளையா? என் தம்பி உங்களுக்கு மாப்பிளையா? என்ன பார்த்து ஏமான்னு கேக்குறேன், அங்க கேளு. சொல்லுங்க மாப்பிள, நீங்க யாருன்னு? என்னடா அது? நம்ம கிராமத்துல அண்ணன் தம்பி மாமா வச்சான்னு முறை கொண்டாடுவாங்களே, அத மாதிரியா? அது வந்து நீங்க ஏன் பேசி டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? வேணும்னா நீங்க கட்டிய தாலியை பார்க்க சொல்லுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. ரொம்ப சந்தோஷம். அப்பா, உனக்கு தகுந்த பொண்ணுப்பா. அப்பா, இவன் கல்யாணத்துக்கு கொடுத்த மரியாதை எவ்வளவுதானா? கூட பிறந்த அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை எவ்வளவுதானா? பரவாயில்லப்பா, மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா மத்தவங்க வந்து மனசை கலைக்கிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. நம்ம கிராமத்திலும் இப்படி நடக்கும். அதனால என்ன, பரவாயில்ல. நம்ம கிராமத்தானுகதே உன் தம்பி உன்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டானேன்னு என் மூஞ்சில காரி துப்புவானுங்க. இப்ப என்ன, உன் கல்யாணத்துக்குன்னு வளர்த்து வச்சிருக்கிற ஆடு கோழி எல்லாம் இப்ப சமைச்சா வேகாதா? உன் கண்டி மனசுதான் வேகாது. இப்ப என்ன, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, உன் பஞ்சாயத்தை கூட்டிட்டு புறப்படுறதா? எங்க? எங்கயா? இவ பிறந்து வளர்ந்து ஆளானானே அந்த ஊருக்கு, ஊரே சேர்ந்து இவருக்காக ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கு. இவ வருவான்னு எதிர்பார்த்து எல்லார் கண்ணு பூத்து போயிருக்கு. ஐயத அவருக்கு வரமாட்டாரு, போய் சொல்லு போ. வர மாட்டாரா? இன்னொரு தடவை விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. என் தம்பி என்ன விட பெரிய கோவக்காரன். அந்த கோவக்காரைய கேளு, பதில் சொல்லுவார். பவுனு, பவுனு,
என்னடா சொல்றாரு? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க வரமாட்டேன்னு. பாப்பா பாப்பா, நீ எங்க வீட்டு மருமவ, எங்க கிராமத்துல வந்து வாழ போறவ. நாலு ஆம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசக்கூடாதுமா. போ, அப்படி போய் குந்திக்க. என்ன மாப்பிள்ள பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. சொல்றா போனு, உன்னை தப்பா நினைச்சு உனக்கு பொண்ணு கொடுத்துட்டாரு உன் மாமனாரு. சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க, என்னால கிராமத்துக்கு வர முடியாது. அங்க எனக்கு எதிர்காலமே கிடையாது. இங்கேயே டாக்டர் தொழில் பார்க்கறதா முடிவு பண்ணிட்டேன். இங்கேயே இவங்க கூட இருக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். தம்பி, என்னடா சொல்ற? உங்க அண்ணன் ஊருக்கு கொடுத்த வாக்கு? ஊருக்கு கொடுத்த வாக்கா? அது என்ன புதுசா இருக்கு? இந்த பையன் பெரிய டாக்டர் ஆகி ஊருக்கு வந்து கிராமத்து சனங்களுக்கு வைத்தியம் பண்ணுவான்னு ஊருக்கு நான் கொடுத்திருக்கையா வாக்கு. இவ்வளவுதானா? பெரிய பெரிய தலைவர்களே ஊருக்கு கொடுத்த வாக்க மாத்தி போடுறாங்க. எப்பவோ கொடுத்த வாக்க பத்தி இவர் பேசிட்டு இருக்காரு. யோ, பங்களா வாசம், பணக்கார மாமனாரு, சிறப்பு தோறு பஞ்சாதி, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொடுத்த வாக்கு இல்லையா நான் கொடுத்த வாக்கு. மனுஷனுடைய வேர்வையிலையும் ரத்தத்திலையும் சத்தியம் பண்ணி கொடுத்த வாக்கு என் வாக்கு. இன்னைக்கு இவர் பெரிய டாக்டரா இருக்காரு. எதனால தெரியுமா உனக்கு? வீட்டுல இருந்த துணிமணி நகநட்டு எல்லாத்தையும் அடகு வச்சு கதைக்கு வச்சிருந்த கூட வித்து படிக்க வச்சா ஊருக்கார பையன். அதனாலதான் இன்னைக்கு உன் மருமகரு பெரிய டாக்டரு. அந்த வாக்கினுடைய வேலை தெரியுமா உனக்கு? 50,000 இருக்குமா? உங்க அம்மா உனக்கு ஊட்டின பாலோட விலை என்ன? ஏம்மா, எங்க வீட்டு மருமகளே, ஒப்பனுக்கு பதில் சொல்ல தெரியல. நீ சொல்லு. நாளைக்கு நீ ஒரு குழந்தைய பெற்று பால் ஊட்ட போறியே, அதனுடைய விலை என்ன? உங்களுக்கு தெரியாது. நீங்க தான் தாய்ப்பாளைய விலைக்கு வாங்குற கூட்டமாச்சே. இப்ப என்ன, உங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும், அவ்வளவுதானே? எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, நானே நிரந்தரமா ஒரு டாக்டர் அனுப்பி வைக்கிறேன். போதுமா? போதாது. எங்க வேலையில படிச்சு டாக்டர் ஆனவன் தான் எங்க ஊர்ல டாக்டரா இருக்க முடியும். ஏன் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு? உன் தம்பி அங்க வரமாட்டார். அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் வாங்கிட்டு போ. என்ன அநியாயமா பேசுற நீ? பேரம் பேசுற விஷயமா இது? என் தம்பியா, என் ரத்தம். கரையாம பிடிக்காம, காத்துல சாயாம, ராத்திரி பகலா காத்து காத்து வளர்த்த சந்தன மரம் இது. அந்த அடிமரத்துல கோடாலி போடுறியா நீ? பவுனு, ஊருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு மரியாதையா அண்ணன் கூட வர்றியா? இல்ல நான் வளர்த்த மரத்தை வேரோட பேத்துக்கிட்டு போய் நானே ஊர்ல நடட்டுமா? அண்ணா, நிலைமை தெரியாம நீங்க இவ்வளவு தூரம் நடந்துகிட்டதுக்கு அப்புறமும் நான் உங்க கூட வர தயாரா இல்ல. நானும் உன்னை இங்க விட்டுட்டு போக தயாரா இல்லடா. இல்லப்பா, ராமு, ஓய்வாசு, இல்லையா? இல்லப்பா, 5 வயசுல இருந்து கோடாரி பிடிச்ச கை எவராவது பக்கத்துல வந்தீங்க பிறந்து விடுவான். பாடுவா. கண் முன்னால உன்னை யாராவது அடிக்க வந்திருந்தான்னா இந்நேரம் அவனை சல்லி சல்லியா கூறு போட்டிருப்பேன். பார்த்துக்கிட்டு பேசாமையா நிக்கிற நீ என் கூட பிறந்தவரா? படா. மாணிக்கம் வரான். பவுன் படிச்சுட்டு டாக்டர் நம்ம ஊருக்கு வரான். வாங்க எல்லாரும் வாங்க. வாத்து கோச்சியை கூப்பிடுங்க. அவரை
இதோ வந்துட்டாரன் பாட்டி. அவன் வந்துட்டானாமா? நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேம்மா, என்ன கூட்டிட்டு போமா. சரி வாங்க. தம்பி வரலீங்களா? என்ன மாணிக்கம் இல்ல என்ன தலையாட்டுற? நீ அவனை பாத்தியா இல்லையா? அதையாவது சொல்லு. பார்த்தேன். என்ன சொன்னான்? அவனு பட்டணத்துல ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அதனால நம்ம கிராமத்துக்கு டாக்டரா வரமாட்டான். நான் அன்னைக்கே சொன்னேன், திருஷ்டி சட்டியை கவுத்து என் வாயை அடைச்சிங்க. இப்ப என்னையா சொல்றீங்க? என்னையா எல்லாரும் வாயை மூடிட்டு சும்மா நிக்கிறீங்க? அன்னைக்கு நான் உண்மையை சொன்னப்போ உங்க முன்னாடிதான் இந்த ஆளு என்ன அடிச்சாரு. நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ, இவன் தம்பி பட்டியா கிடக்க கூடாதுன்னு பெருசா நினைச்சு மாசம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்னா தாரவாத்து கொடுத்தோமே. இப்ப திடீர்னு என் தம்பி வரமாட்டாருன்னு சொன்னாக்கா எப்படியா எந்த நியாயத்துல சேர்க்கிறது? என்னையா சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்க. வைத்தியம் சொல்றது நியாயம் தானையா? மாணிக்கம், இப்படி தலை குனிஞ்சு பேசாம இருந்தா எப்படி? நான் என்ன தங்க சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? நீங்க மன்னிச்சிருக்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த பையன் தப்பு பண்ணிருக்கா. அவன் செஞ்ச வேலைக்கு அந்த இடத்திலேயே கையாலே வெட்டி பொலி போட்டிருப்பானுங்க. ஆனா அவன் எனக்கு மட்டும் சொந்த இல்லைங்களே, இந்த ஊருக்கே சொந்தமாச்சே. அந்த மரம் காய்ச்சி கறி கொடுக்குன்னு உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தருங்க. வாக்கே என்னால நிறைவேற்ற முடியலைங்க. இனிமே உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு யோகியதே இல்லைங்க. என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு நான் பிறந்து இந்த மண்ணை விட்டே நான் எங்கேயாவது போயிடுறேன். பெரிய தியாகி பிறந்த மண்ணை விட்டு போறேன்றாரு. எங்க போறாரு? தம்பி பட்டணத்துல பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி இருக்கிறான், பங்களா வச்சிருக்கிறான். அங்க ராஜா ராணி மாதிரி நம்ம போய் உட்கார்ந்து வட பாயாசத்தோட ஒரு புடி புடிக்கலான்னு போறாரு. நீங்களும் கொடுத்ததெல்லாம் தண்டம்னு சொல்லி ஒரு முழுக்கு போட்டுட்டு போங்கய்யா. இவெல்லாம் ஒரு மனுஷன். நிறுத்தியா? தம்பி தப்பு செஞ்சுட்டானேன்னு இந்த சிங்கம் தலை குனிஞ்சு நிக்குது. அதுக்காக கண்ட தெருப்பொறுக்கி நான் எல்லாம் இஷ்டத்துக்கு பேசிடுறதா? நாங்க 2 பேரும் சேர்ந்து ஊரை விட்டு போனாதானே பொறுப்பு இல்லாம போயிடுதா அர்த்தம்? சரி, எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல. இவரு போய் தம்பியை கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இந்த ஊருக்கு பணையும் அடிமை. நீங்க யாரு என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு, நீங்க குடுக்கிற கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல பொறுப்பு பொருளா இருக்க ஐயா, பொறுப்பு பொருளா இருக்க. என்னங்க, இப்பவே நீங்க பட்டணம் புறப்படுங்க. இங்க நடந்ததையெல்லாம் சொல்லி பவனை கூட்டிட்டு வாங்க. அப்புறம் இவங்களாச்சு அவனாச்சு. தம்பி இல்லாம நீங்க இந்த ஊருக்கு வரவே கூடாது. இப்படி எல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உன் தம்பி பவுன் இந்த ஊருக்கு திரும்பி வரலைன்னா அந்த பழி உன்னை காலாகாலத்துக்கு சும்மா விடாது. வேற என்ன சொல்ல போறேன்? கண்ட போயெல்லாம் என் மூஞ்சில காரி துப்புறாயா? பவுரு செஞ்ச தப்புக்கு மாணிக்கே என்னடா செய்வான்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? சரிப்பா, நீ என் மூஞ்சில காரி துப்ப போறியா? துப்பையா, துப்பு.
மாணிக்கம் அவனு அப்பனே பிள்ளையாரப்பா, இந்த முயற்சியில வெற்றி கிடைக்கணும். நான் வந்த காரியம் நிறைவேறணும். பெரியவரே, இந்த வயசான காலத்துல ஏன் ரிக்ஷா ஓட்டுறீங்க? பயத்துப்பாடு இருக்கே தம்பி, எனக்குன்னு வேற நாடு இல்லப்பா. என் நிலைமைதான் உங்களுக்கு. பட்டணத்துக்கு பொழப்ப தேடி வந்தியா? எதையோ தேடி இங்க வந்தேன். அது கிடைக்கிற வரைக்கும் பொழைப்பும் தேட வேண்டியது. அப்ப ஒண்ணு செய்யப்பா, இங்க என் கூடவே தங்கிடு. தினம் இந்த ரிக்ஷாவை ஓட்டி 4 ரூபாய் எனக்கு கொடுத்துடு. மிச்சத்தை வச்சு நீ பொழைச்சுக்க.